ஓக சினிமா நேயர்களுக்கு வணக்கம் என்றும் அன்போடு உங்கள் செந்தில் குமரன். 1949 வருடம் பிப்ரவரி மாதம் 25 CN அண்ணாதுரையின் கதை வசனத்தில் ஏன் இப்படி சொல்றேங்கிறதுக்கு பின்னாடி காரணம் சொல்வேன். ASA சாமி இயக்கத்தில் KR ராமசாமி, VN ஜானகி, பாலையா, நம்பியார் மற்றும் பலர் நடிப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் வேலைக்காரி. அண்ணாவின் வேலைக்காரி அப்படின்னு பின்னால் வரலாற்றில் இடம்பெற்ற அந்த படம் 75 ஆண்டுகளை கடந்திருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் 25 75 ஆண்டுகளை கடந்திருக்கு. தமிழ் சினிமாவில், தமிழ் அரசியலில் மறக்க முடியாத, மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத பல விஷயங்களுக்கான பிள்ளையார் சொல்லியை போட்டு அந்த படம் எப்படி உருவானது அப்படிங்கிறது தான் நாம் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. வேலைக்காரி அப்படின்னு பேரில் ஒரு நாடகத்தை CN அண்ணாதுரை எழுதினார். KR ராமசாமி, அவருக்கு நடிப்பிசை புலவர்னு பேர் உண்டு, அவருக்காக எழுதப்பட்ட நாடகம். நடிப்பிசை புலவர் KR ராமசாமி அந்த நாடகத்தை பல இடத்துல அரங்கேற்றினார். நாடகமாகவே அது பெரிய ஹிட். அப்போது அதை பார்த்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமசுந்தரம் அவர் இதை படமாக எடுக்கலாமே அப்படின்ற முடிவுக்கு அண்ணாவை பார்த்து பேசுகிறார். அண்ணா தாராளமாக பண்ணலான்னு ASA சாமின்றவரை டைரக்டராக அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார். இவர் பண்ண நல்லாயிருக்கும். சோமு ஒத்துக்கிறார். இப்படித்தான் வேலைக்காரி படம் ஆரம்பிக்கப்பட்டது. ASA சாமி உள்ளே வர்றார். இந்த கதையை முழுக்க கேட்டுட்டு அவர் சில விஷயம் சொல்கிறார். இந்த அலெக்சாண்டர் டூமாஸோட் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு நாவல், த கவுண்ட் ஆஃப் மான் கிறிஸ்டோ, அந்த நாவல் சில விஷயங்கள் இதில் சேர்த்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சாமி சொல்கிறார். அதை அண்ணாதுரை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அதையும் சேர்த்து எழுதப்படுகிறது. இப்படியாக அந்த நாடக கதையிலிருந்து சற்றே மேம்பட்டு, சற்றே இல்லை நல்லாவே மேம்பட்டு வேலைக்காரி படத்துக்கான கதை, திரைக்கதை வசனம் உருவாகிறது. அறிஞர் அண்ணா 1000 பக்கங்கள் கொண்ட அந்த படத்தை 2 நாளில் எழுதி முடித்தார். உட்காந்தா ஒரே செட்டிங் முழுக்க எழுதி முடித்தார். அப்படி என்னங்க அந்த படத்தில் இருக்குது, ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த கதையை அவனை ஈர்த்து, இத்தனைக்கு அவர் நாவலுக்காக எழுதின கதை தான். அந்த கதை தான் ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அதை ஜாதி பேர்லாம் வரும். அன்னைக்கு அது சகஜம், இன்னைக்கு அதை சொல்லக்கூடாத அளவுக்கு நம்மளாம் உயர்ந்துட்டோம் இந்த வேலைக்காரி போன்ற படங்களாலேயே. அதுதான், அதனால் நாம் ஜாதி பேரை தவிர்ப்போம். ஒரு பெரிய பணக்காரர், வட்டி கூட்டு பிழைக்கிறவர், அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு ஒரு பையன். மனசாட்சியே இல்லாத ஆள் அவர். பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்பா மாதிரியே வேலைக்காரங்கள்லாம் மிரட்டிக்கிட்டு ஒரு மாதிரி மரியாதை நடத்திக்கிட்டு அப்பா மாதிரியே இருக்கும். பையன் ரொம்ப நல்லவன். அந்த சூழலில் அந்த வட்டிக்கு ஓடுற பெரிய பணக்காரர் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கு, அவரால் கொடுக்க முடியல. ரொம்ப கேவலமாக பேசிடுறார். அதனால் கேவலமாக இவர்கிட்ட பணம் வாங்கி கேவலமாக பேசப்பட்ட அந்த நபர் தற்கொலை பண்ணிக்கிறார். அவர் பையன் ஊர்லேருந்து வரான், அப்பா இறந்து கிடக்கிறார். என்னன்னா இந்த மாதிரி அந்த பெரிய பணத்திமிர் பிடிச்ச ஆள் இருக்காரு, அவர் தான் உங்கள் அப்பாவை கேவலமாக பேசிட்டார், அவமானம் தாங்காமல் உங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னோடனே எப்படியாவது அந்த ஆளை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த இறந்து போனவருடைய பையனுக்கு வருது. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி கொன்னுடுவோம் அந்த பணக்காரரை அப்படின்னு கிளம்பும்போது ஒரு அறிவார்ந்த பகுத்தறிவு சிந்தனை உள்ள நண்பன் ஒருத்தன் சொல்கிறான், இது ஒரு மனிதரை கொன்னுட்டா முடிஞ்சிருமா? ஒரு ஆளை கொன்னா முடியுமா? எல்லோரையும் மாற்றணும், அல்லது பல பேர் மனசில் உள்ள இந்த அடுத்தவளை அவமரியாதை பண்ணுற எண்ணத்தை கொள்ளணும். அதுக்கு சில விஷயங்கள் தரேன்னு அவன் சில உதவிகள், அந்த புதுதாக அந்த நண்பர் அவனுக்கு உதவுறாங்க. ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா
அந்த மறைந்து வாழ வேண்டிய ஒரு இடத்துல தங்க முடியல, எங்கேயோ தங்கியிருக்கான் அந்த அப்பாவை இழந்த பையன். காலில் எழுந்தா ஒரு டெட் பாடி. என்னடான்னா அந்த உருவம் கிட்டத்தட்ட இவன் மாதிரியே இருக்கு. அப்பதான் தெரிய வருது அந்த இறந்து கிடக்கிற நபர் வந்து இவன் மாதிரியே உருவம் கொண்டால் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு. அந்த அந்த வீட்டு பையன், அந்த பணக்கார வீட்டில் உள்ள அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. இதை பயன்படுத்திக்கிட்டு உருவத்தோற்றம் காரணமா இந்த அப்பாவை இழந்து அப்பாவை வந்து அதாவது ஒரு பணக்காரனின் அவமானத்தால் அப்பாவை இழந்து நொந்து போயிருக்கிற பையன் ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிட்டான். இப்போ இவன் தான் பையன் அந்த அம்மா நம்புறாங்க. தோற்றம் ஒரே மாதிரி இருக்கு, அவங்களுக்கு முன்னே பேச்சு நம்புறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே இருந்தபோது அவன் அங்கேருந்து அப்படியே வந்து பணக்கார வீட்டு பையனாக வரான். இப்போ அப்பாவை அவமானப்படுத்தினார் இந்த வட்டிக்கு விடுறவர். அவருக்கு பையனை தெரியாது. முதல்ல இப்போதான் பார்க்குறாரு, பணக்கார வீட்டு பையன் நினச்சிக்கிறாரு. ஒரு டீ பார்ட்டி, அப்போதான் டீ பார்ட்டி தான், இப்போதான் பார்ட்டி நிலமும் ஆயிடுச்சு. அதில் மீட் பண்ணுறாங்க. ரொம்ப அவனை பிடிச்சி போயிட்டு தன்னுடைய மகளை, யாரை வீட்டில் வேலைக்காரங்க யாரையும் மதிக்காமல் இருக்கிற மகளைக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாரு. அதாவது அதுதான் அந்த கதையில், திரைக்கதையில் பியூட்டி. அடுத்தவங்களை கேவலமாக பேசுனதால, நம்ம அப்பாவை ஒருத்தன் கேவலமாக பேசுனதால அப்பா செத்துட்டார். அதனால் அடுத்தவங்களை கேவலமாக பேசுகிறவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு கேவலமாக பேசுகிற குணம் உள்ள பெண் மனைவியாக வந்துட்டார். அதோடு அவன் திருப்தி அடையலை. மனைவியை போட்டு, அதாவது அவள் எப்படி மற்றவங்களெல்லாம் கேவலப்படுத்துவாளோ அதெல்லாம் அவளுக்கு நிகழ்த்தி காட்டி அவளுக்கு புரிய வைக்கிறான். ஆனாலும் மனம் மாறல. தன்னுடைய அந்த நல்ல பையன் இருக்கான் இல்லையா, மூர்த்தின்னு, அவனை வந்து அப்பாவுக்கும், ஏன்னா அப்பா வந்து வட்டி கூட்டு ரொம்ப அநியாயம் பண்ணுறவர், அந்த கருத்து வேறுபாட்டை ஊதி பெருசாக்குறான். அந்த நல்ல பையன், அந்த வட்டி கூட்டு பழிக்கிறோட பையன் அப்பாவை விட்டு பிரிகிறான். அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பெண், அந்த பெண்ணை வந்து அவன் காதலிச்சான். ஆனால் அப்பா கிட்ட சொல்லவே முடியாது. ஸோ அங்கேருந்து வெளியே வரான். வெளியே வந்து ஒரு இடத்துல போகும் பொழுது பல துன்பங்களை அனுபவிக்கிறான். ஏன்னா அப்பாவுக்கு மனசாட்சி இல்லாமல் இருக்கார். எங்கேயுமே அங்கே அப்பா கூட வாழ முடியாதுன்னு வந்து அப்போது ஒரு சாமியாரை பார்க்குறான். அந்த சாமியாருக்கு இவனுக்கும் பிரச்சனை வருது. சாமியார் கொல்லப்படுகிறார் ஒரு தள்ளுமுள்ளில். பழி வந்து இந்த மூர்த்தி நல்ல பையன், அதாவது அந்த வட்டி கூடுறவருடைய மோசமான மனிதருக்கு பிறந்த நல்ல பையன், அவன் தலையில் விழுவுது பார்த்தீங்கன்னா. இப்போ இவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. இந்த சூழலில் அந்த பணக்கார வீட்டுக்கு பையனாக போட்டு அங்கே வந்து அந்த மற்றவங்களை கேவலமாக பேசுகிற வட்டி கூடுற அவருடைய மருமகனாக வந்த அவனே வழக்கறிஞராக வந்து வாதாடுறான். வாதாடி அந்த சாமியார் போலி சாமியார், அவர் வந்து பல காலமாக வந்து போலீஸ் தேடுற ஒரு நபருங்கிறத நிரூபிச்சு அவனை விடுவிச்சு கடைசியாக 2 பேரும், அதாவது இந்த தன் தந்தையை வந்து அவமானத்துக்காக இழந்து கஷ்டப்பட்டு மருமகனாக வந்திருக்கானே அவன் வந்து பணத்திமிர் பிடித்த அந்த மாமனாரை பார்த்து, நீ உனக்கு வேலைக்காரன்னா கேவலம், இல்லாதவன்னா கேவலம், ஒன்று தெரியுதா, நான் யார் தெரியுமா, உங்கள்கிட்ட கடன் வாங்கினதுக்காக எங்கள் அப்பாவை திட்டு கேவலப்படுத்து அவர் தற்கொலை பண்ணிக்க வச்சியே அவருடைய பையன்தான். ஸோ உன்னை பொறுத்தவரை நான் வந்து உன்கிட்ட கடன் வாங்கியிருந்த உன் வேலைக்காரனுடைய பையன். உன் பொண்ணு மேரேஜ் பண்ணுறதுக்கான யார் தெரியுமா, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு, அது கிடையாது, உன் வீட்டில் வேலை செஞ்சவருடைய பொண்ணு தான். ஆக உங்களுக்கு வேலைக்காரன்னா கேவலம், ஆனால் அன்றைக்கி உறவு ரீதியாக இந்த வேலைக்காரர்கள் தான் உங்கள் சம்மந்தியாக வந்திருக்காங்க, உன்னுடைய மருமகனாகவும் மருமகளாக வந்திருக்காங்கிற மாதிரி. இது எந்த அளவுக்கு இந்த கதையை உங்களை இப்போ கவருதுன்னு தெரியல. ஆனால் 75 வருஷம் ஆச்சு. இந்த படத்தின் சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு சாதாரணமாக தெரிகிற கதை இந்த கதை தான், அல்லது நல்லாவே இருக்குங்கன்னு சொல்லலாம், ஆனால் நிறைய பார்த்துட்டோமேன்னு சொல்லலாம். இந்த கதை தான் நமது தாத்தாக்களை என்று வியக்க வைத்தது. ஏன்னா அந்த படம் வரதுக்கு முன்னாடி சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த புராண கதை, ஆள் கிளியாக மாறுவான், பொண்ணு அன்னமாக மாறும், திடீர்னு பூதம் வரும், பிசாசு வரும், இந்த மாதிரி புராண இதிகாச கதைகள், அல்லது வந்து சும்மா ஸ்க்ரீனில் மேஜிக் காட்டுற படங்கள் போயிட்டு இருந்த காலத்தில் மனித வாழ்க்கை படம் பார்க்க போகிறானே, படம் பார்க்க போகிற வாழ்க்கையில் பணக்காரனோ ஏழையோ அவன் செய்வது அல்லது அவன் அனுபவிப்பதை வந்து சொல்கிற ஒரு படமாக அந்த படம் வந்து அன்னைய லெவலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு. இந்த படத்தில் வந்து இந்த சொன்னோம், அந்த அது ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் ஆஃப் மான் கிறிஸ்டோ அதை பயன்படுத்துனாங்கன்னு சொன்னோம்.
இந்த அன்னைக்கு தமிழ் சினிமாவே வியந்த விஷயம் இந்த படத்தில். அதாவது கோர்ட்டில் நம்மளாம் இப்போ நிறைய படத்தில் பார்த்துட்டோம். ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்ம எதிர்பார்க்காத நபர், இந்த கதையில் முன்பே இருந்த நபர், அவர் எங்கெங்கே வரப்போகிறார் அப்படின்னு நினைக்கிற நபர் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராவார், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த மருமகனாக இருக்கான் பாருங்க, அதாவது வந்து தன்னுடைய தந்தையை வந்து அவமானத்தால் இழந்து அவமானப்படுத்தியவரின் மகளையே மணந்து இன்னைக்கு வந்து இருக்க வந்து டக்குன்னு வந்து கோர்ட்டில் வந்து ஒரு அட்வொகேட்டாக இறங்கி அந்த மூர்த்தி, அந்த பையனை, அதாவது போல சாமியாரை கொன்றதாக பொய் குற்றம் சாட்டின அந்த நபரை காப்பாற்றினது அவர். அது வந்து பார்த்தீங்கன்னா த லைஃப் ஆஃப் எமிலி ஜோலா அப்படின்ற படத்துல இருந்து அன்றைக்கு எடுத்து வைக்கப்பட்ட காட்சி. இப்படி அண்ணாதுரை அவர்கள், திரும்ப அங்கே தான் வரேன், எழுதின ஒரு நாடகத்தில் அலெக்சாண்டர் டூமாஸ் வந்து இந்த படம் வந்து இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து இருந்தாலும், அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், இந்த படத்துக்கு என்ன சிறப்புன்னா வசனங்கள். சட்டம் ஒரு இருட்டறை தெரியும், விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய புகழை வாங்கி கொடுத்த படம். சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற வார்த்தை முதல் அந்த படத்தில் தான் அண்ணாவால் எழுதப்பட்டது. அந்த வசனம் வந்து மிக பிரபலம். நிறைய பேருக்கு சட்டம் ஒரு இருட்டறைங்கிற அது மட்டும் தெரியும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு இல்லைங்க, அடுத்து ஒரு வாக்கியம் இருக்கு, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீல்களின் வாதம் ஒரு விளக்கு, அது வரைக்கும் தெரியும். அவ்வளோதானமாங்க. இன்னொரு வாக்கியம் இருக்கு. அண்ணா அந்த படத்தில் என்ன எழுதினார்னா, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீல்களின் வாதம் ஒரு விளக்கு, ஆனால் அந்த விளக்கு ஏழைகளுக்கு என்றுமே எட்டாத விளக்கு. சட்டம் ஒரு இருட்டறை தான், வக்கீல்களின் வாதம் தான் விளக்கா வந்து அந்த இருட்டை போக்கணும், ஆனால் அந்த விளக்கு ஏழைகளுக்கு எட்டாத விளக்குன்னு எழுதின வசனம் அன்னைக்கு தமிழ்நாடையே அதிர வச்சது. அதே மாதிரி கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு அப்படின்ற அந்த வசனமும் முதல்ல வந்து அந்த படத்தில் அண்ணாவால் எழுதப்பட்டது தான். இதெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ பழமொழின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கத்தியை தீட்டாதெல்லாம் பாட்டு வரிகளாகவே வந்தது. அப்படி வசனங்களால் ஒரு சமதர்மத்தை சொன்ன அந்த படம் அன்றைக்கு தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டது. சரிங்க, அது என்ன இப்போ பொதுவாக சொல்கிறோம் இல்லையா, இந்த தமிழ்நாட்டில் தான் சார் 3 படம் நடித்தாலே வந்து எல்லாமே உடனே சினிமாவில் சிஎம்ஓன்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு நிலமை அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் தமிழக அரசியலையும் சினிமாவையும் முதலில் ஒன்றிணைத்த படம் வேலைக்காரி. அந்த வேலைக்காரி படம் தான் தமிழ் சினிமாவையும் அரசியலையும் கலக்க வைத்தது. ஏன்னா அந்த வேலைக்காரி படம் மூலம் நீதி கட்சியிலிருந்து திராவிட கழகத்தில் இருந்தாலும் அப்படி அரசியல் இருந்த ஒருத்தர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை இந்த படத்துக்கு வேலைக்காரி எழுதுகிறாரு. படம் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. அது வரைக்கும் தமிழில் சொல்லாத கதை, புராண இதிகாச கற்பனை கதைகள், உயர்ந்தவன் தான், தாழ்ந்தவன் தான்னு, அதெல்லாம் நியாயம்தான், உன் விதி கர்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சமதர்மம் பேசி அந்த படத்தை எழுதிய அண்ணாதுரை. அந்த படம் வந்து நான் முன்பே சொன்ன மாதிரி 1949ஆம் வருடம் பிப்ரவரி 25 ரிலீஸ் ஆகுது. இதற்கு 6 மாதம் கழிச்சு தான் அண்ணா திமுகன்ற ஒரு கட்சியையே உருவாக்குறார். அண்ணா அரசியல்லே இருந்தாலும் கலை, நாடகம், அது ஒரு கலை தான், கலையிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர். அப்போது அண்ணா உருவானதை பார்த்து ஒரு அரசியல்வாதியாக இருந்த ஒருத்தர் சினிமாவை இப்படி பயன்படுத்தலாமா? ஏன்னா அதுக்கு முன்பு இருந்த அண்ணாதுரை இந்த படத்துக்கு அப்புறம் என்ன ஆனார்னா, கல்கி கிருஷ்ணமூர்த்தி, கல்கி பொன்னியின் செல்வன் எழுதுறவர் தான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அண்ணா வசனங்களை பார்த்துட்டு, இன்று முதல் இவர் சிஎன் அண்ணாதுரை அல்ல, சாதாரண அண்ணாதுரை இல்லை, இவர் அறிஞர் அண்ணாதுரை அப்படின்னு சொன்னார். அண்ணானாலே அறிஞர் வார்த்தை ஞாபகம் வரும். இந்த பட்டத்தை கொடுத்தது வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதே மாதிரி தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படின்ற பட்டத்தையும் வந்து, ஏன்னா அந்த வார்த்தை வசனங்கள் அப்படி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார அந்த பணத்திமிரி பிடித்த மகள் இருக்கா பார்த்தீங்களா, அவளை வந்து இந்த வந்த கணவன் வந்து அவருடைய திமிரை அடக்குவதற்காக வந்து ஒன்று சொல்லுவான். உடனே அந்த ஐயோ கடவுளே அப்படின்பா. ஒரு வசனம் எழுதியிருப்பார் அண்ணா, என்னடி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நான் தப்புன்னு சொன்னால் வந்து நேராக வந்து கடவுளுக்கு ஃபோன் போட்டு பேசுகிற, இப்படி இதுவும் இன்னைக்கு எழுதப்பட்ட வசனம் மாதிரி. என்ன, நான் ஏதாவது திட்டினேன்னா
கடவுள்னா ஏன் ட்ரங்கால் போட்டு பேசுறியா அப்படின்னு இன்னைக்கு கேட்குற மாதிரியான வசனத்தை 75 ஆண்டுகள் முன்பு இன்னைக்கும் ரசிக்கிற மாதிரி வசனத்தை இன்றைய பாணி வசனத்தை அன்னைக்கு எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அறிஞர் அண்ணாங்கிற பட்டத்தையே அறிஞர் பட்டத்தை கொடுத்தாரு கல்கி அவர்கள். அதனால் அறிஞர் அண்ணா ஆனார், தென்னாட்டு பெர்னாட் ஷா ஆனார். இதை பார்த்து தான் அவருடைய தம்பியாக இருந்த கலைஞர் கருணாநிதி இது சரியான பாதைன்னு முடிவு பண்ணி பராசக்தி மனோகரான்னு அரசியல் கருத்துக்களை சினிமாவில் எழுதுறார். அவர் கூட இருந்த எம்ஜிஆர் இன்னொரு ரூட் எடுப்போம்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம அரசியல் மைண்டில் ஓடுது, நம்ம எழுத்தாளன் கிடையாது, நல்ல எழுத்தாளர் நமக்காக கண்ணதாசன் எழுதுறாரு, கலைஞர் எழுதுறாரு, எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம முடிவு பண்ணுவோம், நல்ல விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணுறார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இன்னைக்கு எங்க விஜய் வரைக்கும் நிற்குது. ஆக தமிழ் சினிமாவோடு அரசியலை கலந்த படம், தமிழ் சினிமாவையும் தமிழக அரசியலையும் இன்னைக்கு பிரிக்க முடியாமல் ஒரு லெவலில் எல்லோருக்குமே ஆசைப்படுறாங்கப்பா, சும்மா சினிமாவில் நடித்தாலே போதும், எந்த சமூக சேவை செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்கப்பான்னு இன்னைக்கு சலித்து கொள்கிற அளவுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்களே. இது ஆரம்பித்து வைத்த படம் வேலைக்காரி. அப்போது இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் பரவாயில்ல, அந்த போட்டார், இன்னும் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு மாற்றலாம், அது ஏன் மாற்றாம இருக்காருன்னு தெரியல. விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு அடித்தளம் போட்ட படம் வேலைக்காரி தானே. இதை விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்வார்கள், ரசிப்பார்கள் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.